ஆக ஒரு எல்லையை கடப்பதற்கு 12 மாதம் ஆச்சுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய படையாக இருக்கும் பாருங்க. பார் பெருத்தலின் படை சிறுத்ததோ, படை பெருத்தலின் பார் சிறுத்ததோ. நிற்கிற கூட்டத்தை பார்த்தா உலகம் சின்னதுன்னு எனக்கு தெரியுது. இல்லை உலகம் சில்லதா இல்லை படை சில்லதா ரெண்டுமே புரியலடா. இல்லை அந்த அளவுக்கு பெரும் படைகள். இதெல்லாம் ஒரு கற்பனை வகையை சார்ந்தது. அவ்வளோ எண்ணிக்கை அப்பொழுது இருந்த நாட்டினுடைய ஜனத்தொகையை பொறுத்தளவுக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய கற்பனை சொன்னது. போர் வீரர்கள் இறந்தவர்களை அது சொல்ல வரலான்னு நினைச்சேன். அடுத்தது அந்த போர் வீரர்கள் கேட்கறதுனால சொல்லிட்டு, போர் வீரர்கள் இறந்து போகிறார்கள். கலிங்கத்து பரணியில் வருது. தாழியிலே வச்சு அவர்களை அடக்கம் பண்ணி நடுகள் நடுவார்கள், பீடும் பெயரும் பொறிப்பார்கள். அதிலே சிறப்பான வீரர்களுக்கு தான் பண்ண முடியாது. இந்த யுத்தகலத்திலே ஒரு 300 பேர் இறந்தார்கள்னு வச்சுங்க. நீங்கள் 1000 பேர் 1,00,000 பேர்லாம் சொல்கிறது ஒரு பேச்சுக்கு தான். பழைய சேர பாட்டியர்கள் எல்லாம் ஒரு 1000-2000 பேர்களுக்குள்ளே தான் போர் நடந்தது என்று சொன்னால்தான் உண்மையை நம்ம உணர்ந்து சொல்கிறோம்னு அர்த்தம். அவரோட அந்த துறையோடு அது சரி. இந்திய ஜனத்தொகை எவ்வளோ, இராணுவம் எவ்வளோ இப்போ நமக்கே தெரியல. 120 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் இராணுவத்துறை எவ்வளோ இருக்காங்க? 10 விழுக்காடு இருக்காங்களான்னு இல்லையே, எண்ணிக்கை குறைச்சி. ஆனால் இப்போ நவீன சாதனங்கள் இருக்கிறத ஆள் குறைச்சல் அப்போ இருந்தால் போதும் வேணால் ஒரு வாதம் வைக்கலாம். இருந்தாலும் அந்த காலத்தில் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் தான் போரே தவிர நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்காரர்களும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சேர நாட்டிலேயே பொண்ணு எடுக்க முடியாது, சோழ நாட்டுக்காரெல்லாம் சோழ நாட்டிலேயே பொண்ணு எடுத்தா வாழணும்னா இருந்தது. அப்படிலாம் ஒரு கட்டுப்பாட்டெல்லாம் மன்னராட்சி காலத்தில் இல்லை. மக்களாட்சி காலத்தில் தான் நாடுகள் பிரிவினை அது கண்ணுக்கு படுதே தவிர. அதனால சோழர் மன்னராட்சிங்கிறது நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சிகள்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமே தான். மனிதனுடைய தனி மனிதனுடைய உரிமைகளை எல்லாம் அவங்க பறித்ததா தெரியல. தெரிஞ்சா அப்படி இருந்திருக்குமானால் சோழனை பாடிய அரசன் புலவன் பாண்டியனை பாடியே இருக்க முடியாது, நாட்டை விட்ட போக முடியாது. அந்த சுதந்திரங்கள்லாம் மக்களுக்கு இருந்து தான் இருந்து. ஒரு நாட்டுக்கும் சண்டைன்னா வீரனுக்கும் வீரன் தான், அந்த படை வீரர்களுக்கு மட்டும்தான். அதனாலே அதில் சிறப்பாக போர் செய்தவர்களுக்கெல்லாம் நடுகள் நடுதல் என்பது இருந்திருக்கு, நடுகளை ஆராதித்தல் என்பதும் இருந்திருக்கு. அந்த ஆராதனை செய்யப்பட்ட கோயில்களே பிற்காலத்திலே சிறு தெய்வங்களாக வர்ணிக்கப்பட்டது ஒன்று. ரெண்டாவது எரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா புறநானூற்றில் ஒரு பாட்டு ராஜாவையே எரிக்கிறதா புதைக்கிறதான்னு சண்டையே வந்துருச்சான் உறவுக்காரங்களுக்குள்ள. அதாவது ராஜாவுடைய மனைவி எரிக்கிற குடும்ப பழக்கம்தான் அதெல்லாம். ராஜாவினுடைய வம்சத்தில் புதைக்கிற குடும்பம்னு வச்சுங்க. இந்த சொந்தக்காரனா அந்த சொந்தக்காரனா அது ராஜா பணம் கிடக்கு இவனுங்க அடிச்சு நிற்கிறானுங்க. உலகம் போய் பார்த்தான். தொடியுடைய தோன்மடந்தன் கடிகாவிற் பூச்சுடன் தங்கமுன் சாந்து நெய்வனன் சித்தோருக்கு வழி எழுத்துள் நட்டோருக்கு உயர்கூரில் என்னெல்லாம் செய்யணுமோ ஒரு மனுஷன் அரசன் செய்ய வேண்டிய அத்தனை இன்ப துன்பங்களையும் அனுபவிச்சு பார்த்துட்டவன். இவனை சுட்டா என்ன புதைச்சா என்ன, இடுகவென்றோ சுடுகவென்றோ படுவழிப்படுகை புகழ்வையோன் தலையே, இவனை என்ன வேணாலும் பண்ணிங்கடா. அப்புறம்தான் சமாதானம் ஆகி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்று புறநாட்டில் அப்படி ஒன்று. அப்படி செய்யறதும் ஒரு 300லேருந்து 320க்குள்ளே இருக்குன்னு வச்சுங்க. துடியுடைய தோன்மணந்தரன் பாட்டு தொடங்கும். ஒரு அரசன் என்னென்னலாம் செய்யலாமோ அத்தனையும் அந்த பெரிய லிஸ்டில் பட்டியலில் இருக்கும் அந்த பாட்டில். இன்னொன்று கலிங்கத்து பரணி போன்ற இடத்துல எல்லாம் அந்த பாட்டு செய்தி வருகிறது. அந்த உறவினர்களே இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. ராத்திரி நேரம் ஒரு பெண் தான் புருஷன் இன்னும் யுத்தகலத்துக்கு போனோம் வரல, செத்து போயிருப்பான்னு ஒரு அனுமானம். போய் பார்த்தா கை மட்டும் இருந்தது. கையை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டான். அது ஏதோ ஒரு உறுப்பு காலுடைய ஒரு பகுதி, அதை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டான்.
பக்கத்தில் பேய் கூத்தாடி கொண்டு இருக்கிறது. புருஷனே போயிட்டா இனிமேல் என்ன, எதுக்கு பயந்து என்ன, ஒன்றும் பயமே இல்லை. பொருதடக்கே வாழெங்கே மணிவார்வெங்கே போர்முகத்தே எவரவரினும் புறங்கொடாத பருவைரத் தோளெங்கே எங்கே என்று வைரவியை கேட்பாளை பார்மின் பார்மின். என் புருஷன் தோல் எங்கே இருக்கு, கால் எங்கே இருக்கு, தொடங்க இருக்கு, தலை எங்கே இருக்குன்னு தேடி எல்லாத்தையும் ஒன்றா ஓட்டுறாளாம். எங்கே எங்கேன்னு இவன் கேட்குறது, இவளுக்கு தான் அடையாளம் தெரியுமா, அப்படி எடுத்துக்க வேண்டியது. அந்த பணத்தில் கூட அடுத்த வீரனுடைய உடம்ப தொட வேண்டிய வரும்ல, நீ எடுத்து கொடுங்கிறா. அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, எடுத்து கொடு. இந்த 2 கையில் ஒரு கை கிடச்சிச்சு, இன்னொரு கை எங்கே, எடுத்து கொடு. அவன் இவ்வளோ தைரியமாக கலெக்ட் பண்ணுறாள, இவ என்ன பண்ண போகிறான்னு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு எரி மூட்டி அந்த எரியிலே அவளும் விழுந்து விடுவாள். அங்கே வந்தது தான் உடன்கிட்ட ஏறுதல் என்ற பழக்கம் குடும்பங்களிலே நுழைந்தது என்பது வீரர்கள் மத்தியில் தான் அது இருந்திருக்கு. என்ன, பாண்டியன் தேவி பூதப்பாண்டியன் செத்த உடனே அவனுடைய மனைவி பெருங்கோப்பெண்டுன்னு ஒரு நல்ல கவிஞர், அந்த அம்மா நல்ல அறிவார்ந்த கவிஞர், மதுரை பேராளவாயர்னு அரசவை புலவர். அந்த புலவர் சொல்கிறாங்க, அம்மா தப்பு பண்ணிடாதீங்க, ராஜாவை கொளுத்திடுறோம், நீங்களும் விழுந்துடாதீங்க, மறவர் குலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது, அப்படி பண்ணிடாதீங்க, ஏன்னா நீங்கள் பெரிய புலவர். ஒரு அரசி போகலை, ஒரு புலவரும் போயிடுறாங்க, தப்புமா அப்படின்னு. அப்போ அந்த அம்மா ஈமக்காட்டில் நின்று கொண்டு பல்சாண்டீரே பல்சாண்டீரே பயனில் மூப்பில் பல்சாண்டீரே. பேராளர் வயசானவர், இவ்வளோ வயசாயிடுச்சு, பிரயோஜனம் இல்லாமல் வயசாயிடுச்சு போகிற போக்கில். அதில் ஒரு கைமை நோன்பு எப்படிலாம் நோர்க்கணும்னு சொல்லி அதை போல பெண்ணுன்னு என்னன்னு நினச்சிட்டிங்களான்னு. நளிரும் பொய்கையும் தீயும் ஓரத்தே. நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? ஒரு பொம்பளை நெருப்பில் விழுந்து அப்புறம் துடிக்கிறத பார்க்கறதுக்கு சகிக்காம தானே நீங்கள் புலம்புறீங்க. இல்லைப்பா, ஜில்லுன்னு கோடை காலத்தில் ஒரு குளத்தை பார்த்தா அந்த குளத்தில் என்ன ஆசையாக இறங்குவோமோ அப்படித்தான் நான் இந்த நெருப்பில் இறங்க போகிறேன். எனக்கு அது 2 சமம். தாமரை குளத்துக்கு சமானம் என் தலை வந்து எரிகிற அக்கினி குண்டம் என்று பாடுறா. அப்படி மனைவியும் இருந்தப்போ அதை பற்றி இன்னொரு செய்தியும் வருகிறது, பின்னாடி சொல்கிறேன். அந்த முறையிலே அரசர்கள் யுத்தகலத்துக்கு போவதை பற்றி ஒரு செய்தி. இப்பெல்லாம் இராணுவ மந்திரின்னு வச்சுங்க, ஒரு நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் சண்டை வந்தால் நம்ம இராணுவ மந்திரியாக போய் நிற்பார். இவர் ரொம்ப பாதுகாப்பாக எந்த இடம் உண்டோ அங்கே போய் உட்காந்துக்குவார். தப்பு அது. முதல் நாளே போகணும், முதல் நாள் யுத்தத்துக்கு அறிவிப்பு செய்தி அன்றைக்கே போகணும். இல்லை அன்றைக்கி தான் அவருக்கு தலைச்சம் குழந்தை பிறக்குது, அப்போ ராஜாவை என்ன பண்ணுறது, அன்றைக்கி தான் முக்கியமான யுத்தத்துக்கு அறிவித்த நாள். அது ஒன்று செய்யலாம், வாள் செலவு கொடை செலவுன்னு பேர். அவனுடைய உடைவாளை எடுத்து ஒரு தேரில் வச்சு யுத்தகலத்துக்கு அனுப்போம். நாளைக்கு வர்றேன், அரசன் இருக்கிறாப்புலே அர்த்தம். தன்னுடைய வெண்கோற்ற கொடையை எடுத்து வச்சு அரசன் வந்தே தீரணும். அரச பதவிங்கிறது அப்படி ஒன்றும் லேசானது அல்ல. தலகர்த்தன் போகணும். ஏன்னா அரசன் மாய்ந்து விட்டால், அரசனை கொன்னுட்டாலே ஒரு வகையான வெற்றி, ஆனால் அது அல்ல முழுமையான வெற்றி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சோழ சாம்ராஜ்யத்தில் யுத்த காலத்தில் அரசன் இறக்குறான், உடனே பட்டாபிஷேகம் சொல்லிட்டு அடுத்த அரசனை உட்கார வச்சு திருப்பி யுத்தம் தொடருது. 3 அரசர்கள் அப்படி மாறுறாங்க. யுத்த காலத்திலே முடிச்சு விட்டு கொண்டு யுத்த காலத்திலே செத்த அரசன் உண்டு பிற்கால சோழர்களே. அப்போ அதில் தான் அரசனை இல்லாமல் போய் குலோத்துங்க சோழனை தெலுங்கு நாட்டிலேருந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அரசனே இல்லைன்னு இந்த தலகர்த்தர்களும் மற்றவர்களும் உறுதியாக சொன்ன பிறகுதான் அது வெற்றின்னு ஆகும். மற்றபடிக்கு முன்னே சொன்னது தான் வெற்றி ஆகும். அப்போ
அப்போ போர்க்களத்தில் போகிறவர்கள் அரசர்கள் வாளையும் நாளையும் நல்ல நாள் பார்த்து அனுப்பலாம். வாளையும் முரசையும் வாளையும் வெண்கொற்ற குடையும் எது வேணாலும் அனுப்பலாம். அப்படி அனுப்பி ஒரு நாள் 2 நாள் தான் அது. அதுக்கப்புறம் இவன் போய் கலந்து கொள்ளணும். அரசன் கூட இருந்தாங்க. அதிலே யுத்த காலத்திலே நல்ல வீரமாக போகிறதுக்கு இப்பெல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஊக்க மருந்துகள் சாப்பிட்டு விளையாட்டில் கலந்து கொண்டால் அது செல்லாது, அந்த கொடுத்த பதக்கத்தை பிடுங்கிடுவாங்க. எங்கள் அரசர்கள் காலத்துலேயும் அது உண்டு. இந்த கல் இருக்க யுத்தம் பண்ணும்போது குடிச்சிட்டு யுத்தம் பண்ணக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கும் தெரியாது இந்த ரகசியமே. உண்டாட்டு அது தனித்துறை முடிச்சிட்டு சாயந்தரம் தான் அதுக்குன்னு ஒரு தனி இடம் தனி நேரம் வைத்திருக்கிறார்கள். அரசனும் குடிப்பான். அப்புறம் இதில் ஒரு ரொம்ப இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஔவையாரும் அதிகமாக இறந்துட்டான். ஔவையார் அதிகமானை மட்டும் பாடுகின்ற ஒரு பெருமிதமானவர்கள். காஞ்சி மன்னனை நிந்தாஸ்துதியாக தான் பாடினாங்க. அதியமானுடைய பிள்ளை பௌற்றணியை பாடினார்கள். பாரி மகளிரை அழைத்து கொண்டு பெண் கேட்கிற தோரணையில் பாடினது. மற்றபடிக்கு அரசனை பாராட்டி பாடுவதுன்னு சொல்லுவது ஒரே ஒரு அரசன் அதியமானத்தான் பாடினான். அதில் ஒரு கற்பு அந்த அம்மாவுக்கு. அதியமான் இறந்துட்டான். அப்போ புலம்பி பாடுறாங்க. சிறியகள் பெண்ணே எமக்கீவன்னே பெரியகள் பெண்ணே யாம் பாடத்தான் மகிழ்ந்துண்ணும் மன்னே சிறுசோராயினும் எமக்கீவன்னே பெருஞ்சோராயினும். பெரிய பட்டியல். அவனுக்கு எனக்கு என்னென்ன உறவு கடைசியில் சொல்லாருனே. அவன் மார்பில் மட்டுமா அம்பு போய் யுத்தகலத்தில் செத்தது சொல்கிறேன். அவன் மார்பில் மட்டுமா அம்பு போச்சு. அருந்தலை இருண்பாணர் அகன் மண்டை துளையுறி புறப்போர் கையிலும் இறப்போர் கையிலும் போகி புறப்போர் கையிலும் போகி அஞ்சொல் நுண் தேர்ச்சி புலவர் நாவில் சென்று வீழ்ந்தன்று அவன் நறுநிறத்து இயங்கிய வேலை அசாகு எந்தை ஆண்டுளங்குள்ளோ இனி பாடுனருமில்லை பாடுனருக்குன்று ஈகுனருமில்லை பனித்துறை பகன்ற நரைக்கொன் மாமல சுடாது வையாங்கு பிறக்குண்டு ஈயாது வீயும் இரவப்பலவே. புலவன் நாக்கில் போய் தைச்சிக்கிறாம வேலை. அப்புறம் இந்த நெஞ்சில் தைச்ச வேல் எங்கள் நாக்கில் தைச்சாப்புலன்னு. அதில் தொடக்கத்தில் சொல்கிறா இளமையில் அவனுக்கும் இவளுக்கும் சிறியகள் பெருனே எமக்கு மன்னே பெரிய கள் பெருனே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மன்னே. ரொம்ப பேர் என்ன சொன்னான்னா கொஞ்சமாக கல் கிடைச்சா ஊவேசா கூட அப்படித்தான் எழுதுறாங்க. பழைய உரையும் அப்படி தான் சொல்லுது. நான் மட்டும்தான் வேற உரை சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக கல் கிடைச்சா எனக்கு கொடுப்பான்னு. ஔவையார் கல் குடித்தார்னு ஆகும். ஔவையார்கள் பல பேர் இருக்கலாமே தவிர ஔவையாருக்கு ஒரு கல் இருக்கக்கூடாது. அப்படி குடித்தானே ஆகும். புகட்டு எண்ணிக்கை பாடும்போது 3rd person 3வது நபர் குடித்தது போல சொல்கிறாங்களே தவிர அது அவருக்கேன்னு பொருள் அல்ல. அம்மா அவ்வளோ நீதி சொன்ன அம்மா கல் குடித்தாங்கன்னு சொல்லக்கூடாது. சிறியகள் பெருனேன்னு அந்த சிறியங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுங்கிறத சிறியன்னு சொல்லக்கூடாது. சிறிய கல் என்பது அந்த காலத்தில் பதநீரை குறிக்கும். ஔவையார் குடித்தது பதநீர் கொண்டு வந்தான். இல்லை ராஜாவுக்கு கொஞ்சமாவா கல் வரும், ஏன்டா கஞ்சப்பையில் நிறைய கொண்டு வரான்னு சொல்ல மாட்டாரா? இந்த ராஜாவுக்கு கூட கொஞ்சம் பஞ்சம், அதனால கொஞ்சமாக கல் வந்தா நிறைய கல் வந்தா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ராஜா நினச்சா நிறைய தான் வரும். அதனால் சிறிய கல் என்பது பதநீர், பெரிய கல் என்பது தான் நாம் நினைக்கிற போதையூட்டுகிற கல். அதனால்தான் போதையூட்டுகின்ற கல் என்பது அல்லாத கல் உண்டு என்பதற்காகத்தான் போதையூட்டுகின்ற கல்லை குறிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய சங்க புலவர்களெல்லாம் தேட்கெடுப்பென்ன நாட்படு தேரல் ஒரு 8 வகையான கல்லை சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. கல்லுங்கிறது அந்த காலத்தில் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். கல்லுங்கிறது திரவமான பதார்த்தம்ங்கிற பொருளில் தான் இருந்திருக்கு. லிக்விட் டயட்டுன்னு சொல்லலாம்.
அதுக்கு